அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீர்த்திமிகு கீழக்கரையில் அல் பையனா ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமலான் மாதத்தில் வேதமறை குர்ஆனிலே இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜுஸுவினுடைய சாராம்சம் வியாக்கியானம் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை துவக்கத்திலேயே தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். இன்றைக்கு 18ஆம் ஜுஸுவிலே இருந்து சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இந்த ஜுஸு கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று துவங்குகிறது. நம்பிக்கையாளர்கள், விசுவாசிகள் என்று பொருள்படக்கூடிய முஃமினூன் என்று இந்த அத்தியாயம் ஜுஸுவினுடைய துவக்கமாக அமையப்பெற்றிருக்கிறது. இதே ஜுஸுவிலே சூரத்துல் நூர் என்ற ஒரு அத்தியாயம் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த நிறைவுக்கு பின்பாக சூரத்துல் ஃபுர்கான் என்கின்ற ஒரு அத்தியாயம் துவங்கி சுமார் 20 வசனங்கள் வரைக்கும் இந்த 18ஆம் ஜுஸுவிலே இடம்பெற்றிருக்கின்றன. இத்தகைய அமைப்பிலே இருக்கக்கூடிய இந்த ஜுஸுவிலே அல்லாஹு தஆலா முஃமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று குறிப்பிடுகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், நம்பிக்கையாளர்கள், விசுவாசிகள், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று குறிப்பிடுகிறான். முஃமின் என்று ஒருமையிலேயும் முஃமினூன் முஃமினீன் என்று பன்மையிலேயும் நாம் பார்க்கக்கூடிய அந்த வார்த்தைகள். முஃமின் என்றால் ஒரு விசுவாசி என்கின்ற அடிப்படையிலே, முஃமினூன் என்றால் பல விசுவாசிகள், நம்பிக்கையாளர்கள் என்ற அடிப்படையிலே, ஒருமை பன்மை என்ற அமைப்பிலே இந்த வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. முஃமின்கள் என்றால் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தெளிவாக விளக்கி காட்டியிருக்கிறார்கள். முஃமின் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுவை நம்பி நாவால் விண்ணப்பித்து செயலில் அந்த நம்பிக்கையை மெய்ப்பிப்பதாகும். எண்ணம், வாக்கு, செயல் ஆகிய இந்த மூன்றிலேயும் இந்த நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய நம்பிக்கையில் அவன் அருளிய வேதங்கள், அவன் அனுப்பிய தூதர்கள், வானவர்கள், மறுமை நாட்கள், இப்படி நம்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கின்றன. ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவர் இந்த விஷயங்களை எல்லாம் நம்பியிருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் என்றும் அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும், இந்த குர்ஆனுக்கு முன்பாக இறக்கி அருளப்பட்டிருக்கூடிய வேதங்கள் எல்லாமே அல்லாஹுடைய வேதங்கள் என்றும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வந்திருக்கக்கூடிய தூதர்களை நம்புவது, மறுமை நாள் இருக்கிறது, கேள்வி கணக்குகள் இருக்கிறது, மரணித்ததற்கு பின்பாக நம்முடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பாக மண்ணறையில இருந்து எழுப்பப்படுதல் இருக்கிறது என்றெல்லாம் ஒரு முஃமின் நம்பி இருக்க வேண்டும் என்பதைத்தான் விசுவாசத்தினுடைய அடிப்படை அம்சங்களாக இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று குறிப்பிடுகிறான். நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையிலே பயபக்தியோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். முஃமின்கள் என்றால் பொதுவாக எல்லாரையும் எடுத்துக்கொள்ளும்.
ஆனால் எப்படிப்பட்ட முஃமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதற்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகையிலே அவர்கள் அச்சத்தோடும் பணிவோடும் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு உண்டான அந்த தன்மையை இந்த வசனத்தினுடைய அடுத்தடுத்து உண்டான விஷயங்களாக அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக தொழுகை ஒரு முஃமினுக்கு கடமையான ஒன்று. அதை தொழுவதிலே பல்வேறு விதமான படித்தரங்கள் இருக்கிறது. ஒருவர் தக்பீர் கட்டி தொழுகையினுடைய ஓதுதல்கள், செயல்பாடுகள் இதையெல்லாம் செய்கிறார். அவருடைய தொழுகை ஒரு படித்தரம். ஒருவர் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற போது இய்யாக நஅ்புது, உன்னையே வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லுகின்ற போது அந்த உன்னிடமே என்று வருகின்ற போது தனக்கு முன்பாக அந்த தொழுகையிலே அல்லாஹ் இருப்பதை போன்று உண்டான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டு தொழக்கூடிய அது ஒரு படித்தரம். தொழுகையிலே இத்தகைய விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவான முறையிலே இஸ்லாம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை, அதாவது நபித்தோழர்களை இந்த தொழுகைக்காக வேண்டி தயார்படுத்தினார்களே, அந்த விதம் ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தமான ஒன்று. அவர்களை நீங்கள் தக்பீர் கட்டினால் உங்களுக்கு முன்பாக அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டு தொழுகையிலே ஓதப்படுகின்ற வேதவரை குர்ஆனுடைய வசனங்களில் இருக்கக்கூடிய அந்த உண்மை நிலைகளை உணர்ந்தவர்களாக கண்ணீர் வடித்த நபித்தோழர்களும் உண்டு. சிலர்கள் தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதே தெரியாத அளவுக்கு அவர்களுடைய தொழுகை அமைந்துவிடும். இதுவெல்லாம் உள்ளட்சமான தொழுகைக்கு உண்டான பண்புகளாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய நிலைப்பாட்டை இந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த முஃமின்கள் யார் என்று சொன்னால் வல்லதீனஹும் அனில் லஹவி முஅரிலூன், அந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் வீணான விஷயங்களில் இருந்து விலகி இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ தர்குஹு மாலா யுக்னிஹி, ஒருவருடைய இஸ்லாம் இதில் அழகு பெறுகிறது தெரியுமா, அவர் தேவையில்லாத வீணான விஷயங்களில் இருந்து ஒதுங்கியிருப்பார் அல்லவா, அப்போதுதான் அவருடைய இஸ்லாம் அழகு பெறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே வீணான விஷயங்களிலே இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். வீணான விஷயங்களில் ஈடுபடுவதில் இருந்து முற்றிலுமாக ஒதுங்கியிருக்க வேண்டும். அப்படி ஒதுங்கியிருந்தால் நாம் வெற்றி பெற்ற முஃமின்கள் என்கின்ற அந்த பட்டியலுக்குள்ளே வந்து விடுவோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் தங்களுக்கு உண்டான ஜக்காத் என்ற கட்டாய தர்மத்தை வழங்குவார்கள். முஃமினாக இருக்கிறார்கள், தொழுகை நோன்பு எப்படி கடமை என்பதை உணர்ந்து அதை செயல்படுத்துகிறார்களோ அதுபோன்று பொருளாதார கடமையாக இருக்கக்கூடிய அந்த ஜக்காத் விஷயத்திலேயும் தெளிவாக இருப்பார்கள். தொழுகையும் நோன்பும் உடல் ரீதியாக செய்யப்படுகின்ற ஒரு வணக்கம். உடல் ரீதியாக நம்முடைய உடலை வருத்தி கொண்டு உடலை சிரமப்படுத்தி கொண்டு தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், இதுவெல்லாம் உடலியல் ரீதியான உண்டான வணக்கம். ஆனால் பொருளியல் ரீதியான வணக்கமாகிய ஜக்காத் என்பது அது பொருள் சார்ந்த ஒரு வணக்கம் என்கின்ற ரீதியிலே நம்முடைய பொருள் நம்மை விட்டு சென்று விடுகின்ற ஒரு மனோபாவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய கட்டாய தர்மத்தை வழங்குவார்கள், இவர்கள்தான் வெற்றி பெறுகின்ற முஃமின்கள் என்று அல்லாஹு தஆலா சுற்றி காட்டிவிட்டு
அப்படியே சன்னஞ்சன்னமாக வெவ்வேறு விஷயங்களை சொல்லி வருகின்ற அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தொழுகையை பாதுகாப்பாக நிறைவேற்றுவார்கள், தொழுகையை பேணி தொழுவார்கள். தொழுகையிலே அச்சம், பயபக்தி என்றெல்லாம் மேலே உள்ள வசனம் தெளிவுபடுத்தி விட்டது. தொழுகையிலே பேணுதலாக இருப்பார்கள். தொழுகையினுடைய நேரத்தை அறிந்து கொண்டு அந்த தொழுகையினுடைய நேரம் வருவதற்கு முன்பாகவே தங்களை அங்க தூய்மை செய்து கொண்டு உழு செய்து கொண்டு அந்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு பேணுதல் உள்ளவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டிவிட்டு அடுத்து அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள்தான் வாரிசுதாரர்கள் என்று குறிப்பிடுகிறான். எதை இவர்கள் வாரிசாக, எதற்கு இவர்கள் வாரிசாக வருவார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன எரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன் என்று குறிப்பிடுகிறான். அவர்கள்தான் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கம் இருக்கிறதே, அந்த சொர்க்கத்தினுடைய உரிமையை பெறக்கூடியவர்கள் என்று குறிப்பிடுகிறான். அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களின் வாயிலாக ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்னவென்று சொன்னால், ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடியவர் அவருடைய விசுவாசம் எந்த வகையிலே மேன்மை பெறுகிறது என்று சொன்னால், உள்ளச்சத்தோடு தொழுவது, வீண் செயல்களில் இருந்து விலகி இருப்பது, கட்டாய தர்மம் வழங்குவது, கற்பொழுக்கம் பேணுவது, கையடை பொருட்களையும் ஒப்பந்தங்களையும் பேணி காப்பது, தொழுது வருவது, இப்பண்பாளர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தை தருகிறான் என்பதனுடைய பட்டியலை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று, உள்ளச்சத்தோடு தொழுவது, வீண் செயல்களில் இருந்து விலகி இருப்பது, கட்டாய தர்மத்தை வழங்குவது, கற்பொழுக்கம் பேணுவது, கையடை பொருட்களையும் ஒப்பந்தங்களையும் பேணி காப்பது, தொடர்ந்து தொழுது வருவது, இந்த பண்பாளர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறான். அருமையானவர்களே, உயர்ந்த சொர்க்கம் என்று சொன்னால் அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேளுங்கள், சாதாரணமாக சொர்க்கம் என்று கேட்காதீர்கள், உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கம் வேண்டும் என்று கேளுங்கள் என்று குறிப்பிடுவார்கள். சொர்க்கத்திலே பல படித்தரங்கள் இருக்கிறது, பல வகுப்புகள் இருக்கிறது, பல செக்ஷன் இருக்கிறது. அதிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கம் தான் உயர்தரமானது, ரொம்ப ஹை குவாலிட்டியா உண்டானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கபதியிலே நபிமார்கள், ரசூல்மார்கள் இருப்பார்கள். அந்த சொர்க்கத்தை நீங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டால் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தினுடைய படித்தரத்தையே கேளுங்கள். ஏனென்றால் அதுவே சொர்க்கத்தினுடைய மிகச்சிறந்த படித்தரமும் உயர்ந்த படித்தரமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த சொர்க்கத்தில் இருந்துதான் ஆறுகள் பாய்கின்றன. அதற்கு மேலே அளவிலா அருளாளன் அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அரிஷ், அரியாசனம் என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா, அரியணை, அரிஷ். இந்த அரிஷுக்கு கீழ்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கம் இருக்கிறது. எனவே அதுதான் உன்னதமான சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளை ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. சாதாரணமான ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு சின்ன அளவுகோலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் சொர்க்கத்திலே ஒரு மரத்தின் நிழலில் நடக்க துவங்குவார்.
மரத்துடைய நிழல். இன்னைக்கு பிரம்மாண்டமான மரம், ஆலமரம், அரச மரம் என்றெல்லாம் இருக்கிறது. பன்னூற்றுக்கணக்கான நபர்கள் அந்த மரத்துக்கு கீழே தங்களுடைய இலைப்பாணுதலுக்கு, நிழல் பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் சொர்க்கத்துடைய மரத்தை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, சொர்க்கத்தினுடைய ஒரு மரத்தினுடைய நிழல், அந்த நிழலை ஒருவர் கடக்க முற்பட்டால் 100 ஆண்டுகள் ஆகிவிடும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு மரத்தினுடைய நிழலை கடக்கனாலே 100 வருஷம்னா அந்த மரம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மரம். சொர்க்கத்தில் ஒரு மரம் மாத்திரம்தான் இருக்குமா அப்படின்லாம் இல்லை. சொர்க்கத்தில் எண்ணிலடங்காத மரங்கள் இருக்கும். அப்ப சொர்க்கத்துடைய விசாலத்தன்மை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இந்த ஒரு மரம் ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையிலே ஒருவர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொன்னார் என்று சொன்னால், அவருடைய பெயரால் சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இவர் இந்த கலிமாக்களை சொன்னதற்காக வேண்டி ஒரு மரம் நடப்படுகிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு முறைதான் சொல்லுவோமா? எத்தனை முறை சொல்வோம்? நம்முடைய ஆயுளிலே இந்த கலிமாக்களை எத்தனை ஆயிரம் முறை நாம் சொல்லுவோம்? இப்படி சராசரி மனிதர்களாக நாம் பாவிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஒன்றுக்கு இந்த கலிமாக்களை 100 முறை ஓதி வாழ்ந்து வருகின்ற ஆட்களா இருக்கிறாங்க. இந்த கலிமாவை 100 முறை ஓதி வாழ்ந்து வரக்கூடிய ஆட்கள் சாதாரணமா இருக்கிறாங்க. அப்போ இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் 100 முறை ஓதுனாங்கன்னு சொன்னா, சொர்க்கத்தில் ஒரு மரத்தினுடைய நிழலுடைய அளவு 100 வருடத்தினுடைய பயண தொலை தூரம் என்று சொன்னால், பல கோடிக்கணக்கான எண்ணிலடங்காத மரங்கள் நடப்பட்டிருக்குமே. அப்போ சொர்க்கத்தினுடைய மரங்களே மிக பிரம்மாண்டமான ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளும். அப்படித்தான் பார்க்க முடியும். ஆக அருமையான பெருமக்களே, அத்தகைய உயர்தரமான சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் சொன்னதை போன்று கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய தன்மைகள் குறித்து அல்லாஹு தஆலா அடுத்தடுத்து அந்த வசனங்களில் வாயிலாக சொல்லி காட்டுகிறான். அந்த தன்மைகளை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அதற்குண்டான தன்மைகளை சொல்கிறான் அல்லவா, அந்த தன்மைகளை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லகவி முஅரிலூன், அவர்கள் வீணானவற்றிலே இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் தங்களுக்கு கடமையான அந்த ஜக்காத் கடமையை நிறைவேற்றுவார்கள். வல்லதீன லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அவர்கள் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதையும், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைர மலூமின் ஃபமன் இப்தகா வரா ذلك ஃபஉலாயிக ஹுமுல் ஆதுன் வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வஹதீஹிம் ராவுன், அந்த முஃமின்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அமானிதங்களை, ஒப்பந்தங்களை, அடைக்கல பொருட்களை முறையாக ஒப்படைப்பார்கள், முறையாக நிறைவேற்றுவார்கள். இது மாதிரி உண்டான பண்புகளை உள்ளடக்கியதோடு மாத்திரமல்லாமல் வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தொழுகையிலே பேணுதலோடு இருப்பார்கள் என்ற இந்த பண்புகளை எல்லாம் நம் வாழ்க்கையிலே கொண்டு வந்து அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த சொர்க்கத்தை அனந்தரக்காரர்களாக, சொர்க்கத்திற்குண்டான வாரிசுகளாக நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம் சந்ததிகளும் வர வேண்டும். அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.